வேணும் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு? நம்மளுக்கு வேதத்தின் வார்த்தைகள் வேணும், ஆண்டவருடைய கிருபை வேணும், அவருடைய பலம் வேணும். திவ்ய வசனமாகிய வலது இடது பக்கத்து ஆயுதம் என்று வசனம் சொல்லுகிறது. அழகாக சொல்லுவாங்க அந்த பரிசுத்தவான்கள் அந்த வார்த்தையை. வலது இடது பக்கத்து ஆயுதம் திவ்ய வசனம், ஆண்டவருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை நம்ம பிடிச்சுக்கொள்ளணும். ஜீவ வார்த்தையை பிடித்து கொண்டு இந்த உலகத்தின் கேடுகளுக்கு, இனிவரும் அழிவுக்கு, இனிவரும் காரியங்களுக்கு தப்பித்து நாம் பிழைப்போம் என்றால் இந்த உலகத்தின் வேஷம் ஒரு பக்கம் அப்படியே கடந்து போய் கொண்டிருக்கிறது. பாருங்கள், ஒரு பிள்ளை பிறக்கிறது, அந்த பிள்ளை பிறந்தவுடன் என்ன நடக்கிறது? படிப்படியாக வளர்கிறது. நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டங்கள் அப்படி தான், அப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் ஒவ்வொரு காரியங்கள் நடக்கிறது. உளவியலாளர்கள் 8 ஸ்டேஜாக பிரிக்கிறாங்க மனிதனுடைய வாழ்க்கையை. சைக்காலஜியில் இந்த கிளாஸ், இது ஒரு தனி கிளாஸ் இருக்குது சைக்காலஜியில். அவங்க அந்த 8th ஸ்டேஜில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 60 ஒரு 55க்கு மேலே அந்த 8th ஸ்டேஜை பிரித்து அவங்க சொல்கிறாங்க என்னென்னு. அந்த ஸ்டேஜில் ஓகே ரைட்டு நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க யார் அப்படின்னா, தங்களுடைய அந்த சிறு வயதிலிருந்து இல்லை வாலிப வயதிலிருந்து தன்னுடைய அந்த காரியங்களை கரெக்டாக இருந்தவங்க, கரெக்டாக நேர்மையான முறையில் அவங்க நடந்து இருந்தவங்க. அந்த 55 60 அந்த 65 வயதுக்குள்ளே அவங்க என்ன சொல்கிறாங்களாம், கரெக்டுங்க, ஒரு நிம்மதியாக இருக்கேன், ஒரு இதாக இருக்கேன். ஒரு நோய் அந்த மாதிரி காரியங்களை கஷ்டப்படுறவங்கள தவிர மற்றவங்க மன ரீதியாக அவங்க என்ன உணர்றாங்களாம், ஒரு சமாதானத்தை ஃபீல் பண்ணுறாங்களாம். ஆனால் நிறையா பேர் புலம்புறவங்களா, முறுமுறுக்கிறவங்களா, காரியங்களை செய்கிறவங்களா இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை என்னென்னா, அவங்க சரியாக இல்லை, அவங்களுடைய வாழ்க்கையில் சரியாக இல்லை, சரியான காரியங்களை அவங்க கஷ்டப்பட. இது பைபிள் சொல்லலை, இது உளவியலாளர்களுடைய கருத்து இப்படி இருக்குது. அப்போ இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, எந்த நிலைமையில் நாம் இருந்தாலும் நமக்கு மன்னிப்பு இருக்கிறது சிலுவையினுடைய இரத்தத்தால். 60 வயசாக இருக்கிற ஒரு பாட்டி தாத்தாவாக இருந்தாலும் அவங்களுடைய பாவத்தை உணர்ந்தார்கள், ஆனால் தேவ சமூகத்திலே அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு. இயேசுவின் இரத்தம் அது மீட்பை வழங்கும்படியாய் காத்து கொண்டு நிற்கிறது. இந்த உலகத்தின் வேஷம் ஒரு பக்கம் போய்கொண்டே இருக்கிறது, கடந்து போய்கொண்டே இருக்கிறது. நம்முடைய வாழ்நாள் அப்படியே கடந்து போயிட்டுருக்கு, நம்மளுடைய வாழ்க்கை கடந்து போயிட்டுருக்கு. ஒவ்வொரு நாளும் கழியும் போது நம்முடைய நாட்கள் அப்படியே பறந்து போய்கொண்டிருக்கிறது. இந்த நாட்களிலே நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்குது? உலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. இந்த உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த உலகத்தில் சில காரியங்கள் இருக்குது, சிற்றின்பங்கள் இருக்கிறது. இந்த உலகம் பாவத்திற்கு நேராய் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, இந்த உலகத்தை அனுபவிக்காமல் அவருக்காக இருந்து அவங்க சாட்சியாக நின்று அவங்க காட்டுறாங்க, ஜெயிச்சு காட்டுறாங்க வாழ்க்கையை. இதே உலகத்தில் பலவிதமான பாவ கேட்டுக்குள்ளே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. எல்லாரும் இந்த ஒரே உலகத்தில் தான் இருக்கிறாங்க, எல்லாரும் இந்த ஒரே உலகத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க ஜெயிக்கிறாங்க, இவங்களால் ஜெயிக்க முடியல. இவங்க தகாத விதமாக அனுபவிக்காமல் இருக்கிறாங்க. இவர்கள் என்ன பண்ணுறாங்க, அதை எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க. இப்படிப்பட்ட 2 கூட்டங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. அதை தான் பாருங்கள், இந்த உலகத்தின் வேஷத்தை இப்பிரபஞ்சத்தின் வேஷமாக ஒரு கூட்டம் மாற்றுது. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் ஒரு கூட்டம் தரிக்குது. ஆனால் இன்னொரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் என்ன செய்யுது அப்படின்னா, இந்த உலகத்தை எப்படி பார்க்குதுன்னா, ஒரு கதையை போல பார்க்குது, ஒரு கூடாரத்தில் இருப்பது போல பார்க்குது, ஒரு பூவை போல புல்லை போல பார்க்குது. அதனால் அந்த கூட்டம் என்ன செய்யுது அப்படின்னா, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையுது, ஆண்டவருடைய பலத்தை தேடுது, அதிகாலையில் எழுந்திரிச்சு தேவ சமூகத்தை தேடுது, வசனத்தை தேடுது, ஆண்டவருடைய வார்த்தை எங்க இருக்குதோ அங்க பார்க்குது. இது நீதியா, இது நியாயமா, பைபிள் என்ன சொல்லுது, இதன்படி நான் செய்யலாமா, கர்த்தருக்கு இது பிடிக்குமா சோதிக்குது. மனம் பகுத்தறியத்தக்கதான மனம் புதிதாகிறதினாலே தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியுது ஒரு கூட்டம். அந்த கூட்டம் தான் என்ன கூட்டம் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது என்று தைரியமாய் சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் பிரியமானவர்களே? இந்த 2 கூட்டத்துக்குரிய வேறுபாடை இந்த பைபிள் ஸ்டடி கிளாஸ்ல ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிற கூட்டமாக நாம இருந்தோமானால் நம்முடைய மனம் புதிதாகாது, நம்முடைய ஆத்துமா அது நித்திய அழிவுக்கு நேராக போகிறோம். ஆனால் நம்முடைய இருதயம் இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே என்று அதை அற்பமாக பார்க்கிற ஒரு கூட்டமாய் அந்த கூட்டத்திலே நாம் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அவருடைய பரிபூர்ணமான சித்தத்தை நிறைவேற்றுகிற கூட்டத்தில் நம்ம காணப்படுவோம். அவருடைய சித்தம் அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறும். ஆண்டவர் சொல்லிக்
கொடுத்த ஜெபமே தான். அப்பா, பரலோகத்தில் உங்கள் சித்தம் நடப்பது போல பூமியில் உங்கள் சித்தம் நடக்கணும், என் வாழ்க்கையில் உங்கள் சித்தம் நடக்கணும். சித்தத்துக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? இந்த நேரத்தில் எல்லாரும் கரங்களை உயர்த்தி, இந்த கிளாஸ் நடக்கும்போதே உங்கள் கரங்களை அப்படியே உயர்த்தி, பரலோகம் உங்கள் கரங்களை பார்க்கிறது. அப்படியே வலது கரத்தை நீங்கள் வானத்திற்கு நேராக உயர்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, உங்கள் சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கணும், சித்தம் நடக்கணும். சித்தம் இல்லாததுனால எத்தனையோ பேருடைய வாழ்க்கை ரொம்ப மோசமாக முடிஞ்சிருச்சு, ரொம்ப மோசமாக. சிம்சோனுடைய வாழ்க்கையை பாருங்க. அவன் ஆண்டவர் அழைச்சது எதற்காக தெரியுமா? அழகா அம்மா அப்பாட்ட பேசுறாரு. அழகா அம்மா அப்பா கிட்ட வந்து கர்த்தருடைய தூதனானவர், அந்த இடத்துல கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லப்படுகிறதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து பழைய ஏற்பாட்டில் அவர் வந்து சொல்றாரு, உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அவன் நசரேனா இருப்பான். தாயின் கருவில் அவன் வந்து பிறக்கும் உருவாகும் போதே அவன் எப்படி இருப்பான்? நசரேனா இருப்பான். திராட்சரசம் குடிக்காத மனைவியை பார்த்து, அம்மா நீ வந்து தாயா இருக்கிற, நீ திராட்சரசம் குடிக்காத, அவன் தலைமையில சவரகன் கத்தி படக்கூடாது. இப்படிப்பட்ட திட்டங்களை அவனுக்கு சிம்சோனுடைய பிறப்புக்கு பெலிஸ்தருக்கு விரோதமாய் அவன் கை இருக்கும்படி, இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தருடைய கையில் இருந்து ரட்சிக்கும்படி சிம்சோனுடைய பிறப்பை குறித்து ஆண்டவர் வெளிப்பாடு கொடுக்கிறார். அங்கே தாய் பயபக்தி உள்ளவளா இருக்கிறா. அந்த இடத்துல தகப்பனில் ஓடி போய் தகப்பனுக்கு சொல்லுகிறார். இன்னொரு தடவை அந்த மனுஷன், தேவனுடைய மனுஷன் வந்தால் என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்லி. அதே போல் மனோபா மறுபடியுமாக அந்த மனுஷன், அந்த கர்த்தருடைய தூதனானவர் வரும்போது மறுபடியும் மனைவி ஓடி போய் தன்னுடைய கணவனை கூட்டிகிட்டு வந்து அந்த பிள்ளை பிறக்கிற காரியங்களை கருத்தாக கேட்குறாங்க. என்ன செய்யணும், ஏது பண்ணணும், சொல்லுங்கள் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த காரியங்களை ஆண்டவர் சொன்னோன்னே அந்த காரியங்களின்படியே செய்து கேட்குறாரு மனோபா, நீங்கள் யார், உங்களை கனப்படுத்தும்படி இந்த காரியங்கள் நடக்கும்போது உங்களுக்கு நாங்கள் கனப்படுத்த என்ன செய்யணும், அதை நீ கேட்பானேன்னு. அது அதிசயம், அதிசயமானவர் கர்த்தருடைய தூதன் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வராரு. அப்போ வழியை அவர் வந்து பட்சிக்கிற அந்த காரியங்களை, அக்குன்னு இறங்கி பட்சிக்கிற காரியங்களை நம்ம பார்ப்போம். அப்படி ஒரு திட்டத்தோடு பிறந்த சிம்சோன், அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தோடு பிறந்த அந்த சிம்சோன், கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கி பலத்த காரியங்களை செய்வதை நம்ம பார்க்கலாம். திட்டத்தை விட்டு விலகி போனதுனால நடந்தது என்ன தெரியுமா? அழகா அவனுடைய வாழ்க்கை வெற்றி வீரனா அவன் ஜொலிச்சிருக்க வேண்டிய அந்த காரியம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், கண்கள் பிடுக்கப்பட்டு ஒரு வேடிக்கை பொருளாக மாறி. ஆனால் கடைசி நேரத்தில் ஆண்டவர் அவனுடைய கூக்குரலுக்கு செவி கொடுக்கிறார். எபிரேயர் 11 விசுவாச வீரர்களுடைய பட்டியலிலே அவனுடைய பெயர் இடம்பெறுகிறது. ஏதோ ஒரு கிருபை அவன் மேலே ஆண்டவர் வச்சதுனால அவர் கடைசியாக அந்த மன்னிப்பை ஆண்டவர் கொடுத்து அவனை வந்து அந்த பட்டியலை சேர்த்து கொள்கிறார். அவன் கடைசியில் மனம் திரும்பி தான் மறிக்கிறான். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கை ஓட்டம் பாருங்க, திசை மாறி போயிருச்சு. அதனால தான் சித்தத்துக்குள்ளே நம்ம இருக்கணும். ஆண்டோடைய திட்டம், ஆண்டவரே எல்லாம் சொல்லலாமா, எல்லாரும் சொல்லலாமா, எல்லா கரங்களை உயர்த்தி. இந்த வேத பாட வகுப்பில் வேத வசனங்கள் எதற்காக, வேத பாட வகுப்புகள் எதற்காக அப்படின்னா நம்ம மறுரூபமாகிறதுக்கு தான். இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே உங்கள் சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கணும். எல்லாம் சொல்லலாமா, கரங்களை உயர்த்தி. எல்லா சித்தத்தை விட்டு விலகக்கூடாது. மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களைப் போல இருக்கக்கூடாது. ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல நம்ம பிரகாசிக்கணும். அவருடைய சித்தம் நமக்கு தெரியணும்னா இந்த பிரபஞ்சத்தின் வேஷம் நமக்கு இருக்கக்கூடாது. இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும், கானானை நோக்கி போயிட்டே இருக்கணும். நம்ம அப்படியே திரும்பி அற்பமாக பார்த்துட்டு போகணும். இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது, இந்த உலகத்தை தகாத விதமாக நாங்கள் அனுபவிக்க மாட்டோம். இந்த உலகத்தின் இச்சைகள் இருக்குது, இந்த உலகத்தின் பாவங்கள் இருக்குது, இந்த உலகம் மிகப்பெரிய அழிவுக்கு நேராக போய்கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறதுன்னு சொல்லிட்டு அதை அற்பமாக பார்த்துட்டு அப்படியே நாங்கள் போவோம், கதையை போல போவோம். இது ஒரு புல்லுன்னு நினச்சிட்டு போவோம், இது ஒரு கூடாரம்னு நினச்சிட்டு போவோம். ஆனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது நல்ல போராட்டம்ன்ற அறிவும் எங்களுக்கு இருக்கும். எங்கள் குடும்பத்தில் கரெக்டாக இருப்போம், எங்கள் வேலையில் கரெக்டாக இருப்போம், எங்கள் வாழ்க்கையில் கரெக்டாக இருப்போம். நாங்கள் எங்கள் காரியங்களை நாங்கள் நீதிமானாக நாங்கள் செய்வோம். ஹல்லேலூயா. எல்லாம் ஒப்பு கொடுக்கலாமா, கரங்களை உயர்த்தி. ஆண்டவரே உங்கள் சித்தம், ஆண்டவரே உங்கள் சித்தம், ஹல்லேலூயா உங்கள் சித்தம் எங்கள் வாழ்க்கையில். ஆண்டவரே இந்த உலகத்தின் வேஷம் போகட்டும், கடந்து போகட்டும். ஆண்டவரே கதை போல கழித்து போட்டோம், கோபத்தால் எங்கள் நாட்கள் போய்விட்டது என்று மோசே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை முன்னிறுத்தி அந்த வார்த்தையை சொல்லுகிறத பார்க்கலாம். மோசேயினுடைய வாழ்க்கை என்ன நடந்தது பாருங்க. கடைசி நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த காரியத்தால் தன்னுடைய ஓட்டத்தை அவன் முடிக்க வேண்டிய சூழ்நிலை. தேவனே மோசேயை அடக்கம் பண்ணினார், கானானுக்குள்ளே போக முடியல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை கானானுக்குள்ளே போகாமல் பாதியிலே நின்றக்கூடாது. ஆனாலும் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டு அங்கே கானானுக்குள்ளே அந்த மறுரூப மலையிலே மோசேயுடனே பேசுகிறவராக இயேசு கிறிஸ்துவை நாம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்க முடியும். தேவ திட்டம் அங்கே நிறைவேறியது. மோசே தன்னை ஒப்பு கொடுத்தான். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. எங்களுடைய திட்டம் ஆண்டவரே, அப்பா எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வச்சிருக்கிற திட்டம், எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வச்சிருக்கிறதான ஆண்டவரே அப்பா திட்டம் ஒரு நாள் வீணா போகக்கூடாது. வீணாகாது, ஒரு நாளும் வீணாகாது. நீ ஓடும் ஓட்டம், நீ செய்யும் ஊழியம் ஒரு நாளும் வீணாகாது. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஒரு நாளும் வீணாகாது. நீ ஓடும் ஓட்டம், நீ செய்யும் ஊழியம் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தரே உனக்குள்ளே
செயலாற்றி மகிழ்கின்றார் கர்த்தரே உனக்குள்ளே செயலாற்றி மகிழ்கின்றார். அவர் விருப்பம் நீ செய்திட ஆற்றல் தருகின்றார். அவர் விருப்பம் நீ செய்திட ஆற்றல் தருகின்றார். தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, பணி செய்வதை நீ நிறுத்தி விடாதே. தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, ஜெபம் செய்வதை நிறுத்தி விடாதே. ஒரு நாளும் வீணாகாது நீ ஓடும் ஓட்டம், நீ செய்யும் ஊழியம் ஒரு நாளும் வீணாகாது. பிடித்துக்கொள் ஜீவவசனம், பிரகாசி கிறிஸ்து இயேசுக்காய். பிடித்துக்கொள் ஜீவவசனம், பிரகாசி கிறிஸ்து இயேசுக்காய். நெறிகெட்ட சமுதாயத்தில் நீதானே நட்சத்திரம். நெறிகெட்ட சமுதாயத்தில் நீதானே நட்சத்திரம். தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, ஜெபம் செய்வதை நீ நிறுத்தி விடாதே. தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, ஊழியம் செய்வதை நீ நிறுத்தி விடாதே. ஒரு நாளும் வீணாகாது நீ ஓடும் ஓட்டம், நீ செய்யும் ஊழியம் ஒரு நாளும் வீணாகாது. அவமானம் நிந்த எல்லாம் அனுதின உணவு போல. அவமானம் நிந்த எல்லாம் அனுதின உணவு போல. பழிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் பலன் தரும் ஊட்டச்சத்து. பழிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் பலன் தரும் ஊட்டச்சத்து. தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, ஜெபம் செய்வதை நீ நிறுத்தி விடாதே. தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, ஊழியம் செய்வதை நிறுத்தி விடாதே. ஒரு நாளும் வீணாகாது நீ ஓடும் ஓட்டம், நீ செய்யும் ஊழியம் ஒரு நாளும் வீணாகாது. ஹல்லேலூயா. ஒரு நாளும் வீணாகாது. நாம் ஓடுகிற இந்த ஓட்டம், இந்த நல்ல போராட்டம் ஒரு நாளும் வீணாகாது. இது பந்தய பொருளை நோக்கி ஓடுகிற ஓட்டம், லக்கை நோக்கி ஓடுகிற ஓட்டம், பின்னானவைகளை மறந்தே முன்னானவைகளை நோக்கி ஓடுகிற ஓட்டம், அவரையே நோக்கி ஓடுகிற ஓட்டம். உலகத்தை பின்னாடி தள்ளிட்டு சிலுவையை முன்னாடி வச்சுட்டு அவரை பார்த்து ஓடக்கூடிய ஓட்டம். இந்த ஓட்டம் ஒரு நாளும் வீணாகாது. மேகம் போன்ற திரளான சாட்சிகளை பார்த்துட்டு ஓடுற ஓட்டம், பின்னானவைகளை தள்ளி ஓடுற ஓட்டம், நெருங்கி நிற்கிற எல்லா பாவத்தையும் தள்ளிட்டு ஓடுற ஓட்டம், இந்த உலகத்தின் வாழ்க்கையை கதையை போல பார்த்து அற்பமா பார்க்கிற ஒரு ஓட்டம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் வாழ்க்கை ஒரு புல்லு மாதிரி நினைச்சு அறிவோட ஓடுற ஓட்டம். இந்த உலகத்துல நாங்க வாழ்ற வாழ்க்கை நல்ல போராட்டம்னு சொல்லி ஓடுற ஓட்டம். இந்த ஓட்டம் உலகத்தை ஒரு வேஷம் போல பார்த்து கொண்டு ஓடுற ஓட்டம். இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே என்று சொல்லி ஓடக்கூடிய ஓட்டம். நாங்களும் பறந்து போகிறோம் என்று சொல்லி ஓடக்கூடிய ஓட்டம். அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களை ஆண்டவர் ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாக மாற்ற முடியும். அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களை மட்டும்தான் ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாக்கி மகிமைக்குள்ளவர் எடுத்துக்கொள்ள முடியும். அந்த கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ரகசிய வருகையை நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தில் காணப்படணும். அப்படின்னா அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்கள், மனம் புதிதாகிறதுனாலே மறுரூப அனுபவத்தில் உள்ளவர்களை மட்டும்தான் ஆண்டவர் எடுத்துக்கொள்ள முடியும். டக்குன்னு நம்மளை மறுரூபமாக்க முடியாது. இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்கள் ஆண்டவர் மறுரூபமாக மாற்ற முடியாது. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷத்தில் வாழ்ந்துட்டு இருந்தோம்னா, குந்தி குந்தி வாழ்ந்துட்டு இருந்தோம்னா, எலியா சொன்னது போல எந்த வரைக்கும் குந்தி குந்தி நடப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டது போல, பாகால் தெய்வமான அவனை கும்பிட்டுக்குங்க, கர்த்தர் தெய்வமான அங்க வாங்க, அதுல ஒரு கால் இதுல ஒரு கால், இரண்டு எஜமானுக்கு செஞ்சா முடியவே முடியாது. அப்ப நம்ம மனம் புதிதானா மட்டும்தான், மனம் மறுரூபமானா மட்டும்தான் நம்மளை மறுரூப அனுபவத்திற்கு நேராக நம்ம போக முடியும். அப்பதான் ஆண்டவர் நம்மை மறுரூபமாக்கி ரகசிய வருகையை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். எல்லாம் ஆயத்தப்படலாமா? ஹல்லேலூயா. அவருடைய வருகை மிக சமீபம், மிக சமீபம். நடக்கிற காரியங்கள், சிரியாவிலே நடக்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு சுனிதா வில்லியம்ஸ் அங்கிருந்து வந்து சொல்லியிருக்கிறாங்க, 9 மாதங்கள் இயேசுவே எங்களை வர வைத்தார். எப்பேற்பட்ட சாட்சி! 9 மாதங்கள் ஆண்டவர் காத்து கொண்டிருந்திருக்கிறார். பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபை கரம் குறுகல. ஆண்டவர் இன்றைக்கும் உயிர்த்தெழுதலின் வல்லமை, ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும்படியாய் வானத்திலும் பூமியிலும் அவருடைய நாமம், ஹல்லேலூயா, அது புகழ்ச்சி, கடையான
கடையாந்தரங்கள், பூமியின் கடையாந்தரங்கள் பரியந்த விளங்கி கொண்டிருக்கிறது. அவர்கள் சொல்றாங்க, ஹல்லேலூயா, எல்லாரும் தேவனுடைய அந்த புகழ்ச்சி அங்கே ஒலித்து கொண்டிருக்கிறது. வான மண்டலத்திலே ஒலித்து கொண்டிருக்கிறது அவருடைய புகழ்ச்சி. எப்பேற்பட்ட தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய திட்டமே நடக்கும். நம்ம ஒப்பு கொடுத்தோமானால் அவருடைய திட்டம் மாத்திரம்தான் நடக்கும், வேற எதுவும் நடக்காது. அவருடைய திட்டத்துக்கு எல்லாம் ஒப்பு கொடுக்கலாம். இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது ஆண்டவரே. இந்த உலகத்தை ஒரு கதையை போல இந்த உலகத்தின் வேஷமாய் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இது நல்ல போராட்டம். நாங்கள் மறக்க மாட்டோம். பரிசுத்தமாக வாழுவோம், உண்மையாக வாழுவோம், உங்கள் அடிச்சுவடுகளை பின்பற்றி நாங்கள் வாழுவோம். எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம், ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, முழுமையுமாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே, இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே, இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது ஆண்டவரே. ஆனால் நாங்கள் அப்பா உங்கள் கிருபையை பிடிச்சிட்டு, ஜீவ வசனத்தை பிடிச்சிட்டு இந்த உலகத்தை அப்படியே கடந்துருவோம், உலகத்தை அப்படியே கடந்துருவோம். சிலருக்கு இது கஷ்டமான பிரயாணம், சிலருக்கு இது பாடு. ஆனால் ஆண்டவரே உங்கள் மார்பலை சாய்ந்து கொண்டு, ஹல்லேலூயா, தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு, வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார், இவள் யார், தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார், இவ யாருனா, இவ யாருனா பிரியமானவ. இவ யார் தெரியுமா? இவ பிரியமானவ. முள்ளுகளுக்குள் லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமார்த்திகளுக்குள்ளே பிரியமானவ. அந்த பிரியமானவளுக்கு இது ஈஸி, அந்த பிரியமானவளுக்கு ஈஸி. ஏன்னா அவ மார்பில் சாஞ்சிட்டு வரா, அதனால அவளுக்கு ஈஸி. மற்றவங்களுக்கு இது ரொம்ப கஷ்டம், மற்றவங்களுக்கு கஷ்டம், இது ரொம்ப உபத்திரவமாக தெரியும், ரொம்ப பாடாக தெரியும். ஆனால் அவளுக்கு அது ஈஸி. முள்ளுகளுக்குள் லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமார்த்திகளுக்குள்ளே பிரியமான குமாரத்தி. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் முள்ளுகளுக்குள்ள இருக்கிற பிள்ளைங்க, முள்ளுகளுக்குள்ள பாடுகளுக்குள்ள நமக்கு ஈஸி. ஏன்னா சாஞ்சிட்டு இருக்கிற மார்பு நேசருடையது. மனாந்தரம் தான், பாடுதான், சாஞ்சிட்டு இருக்கிற மார்பு நேசருடையது. இந்த உலகத்தின் வேஷம் தான், கடந்து போய் கொண்டிருக்கிறது தான், கஷ்டம்தான். ஆனால் அவர் இருக்கிறாரு அவருடைய மார்பிலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்தில் இந்த இணைப்பிலே வந்த ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வேத வார்த்தைகள் ஆண்டவரே பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றி கொடுங்க. இந்த வார்த்தைகள் அவர்களோடு கூட இடைப்படட்டும் ஆண்டவரே, பேசட்டும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மறுரூபப்படுத்தும்படி ஆண்டவரே, இந்த இணைப்பிலே வந்த ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்திக்கும்படி, அவருடைய விண்ணப்பங்களை நீர் ஆண்டவரே அப்பா கேட்கும்படி ஆண்டவரே உம்முடைய கிருபையின் கரத்துக்குள்ள, மகிமையின் கரத்துக்குள்ள அவர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறேன். விசேஷமாக தேவ திட்டத்துக்குள், தேவ சித்தத்திற்குள் இவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்பெடுத்து வழி நடத்துவீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. கிருபையின் கரம் எங்களை ஆளுகை செய்வதாக. சகல துதி கன மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.